அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த நேயர்களே, இது நான் சொல்லக்கூடிய பதிவு குரு பயிற்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, சனி பயிற்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. மற்ற கிரகங்களுடைய பயிற்சி எல்லாம் நம்ம அவ்வளவா வெளியில் எடுத்து பேசுறது இல்லை. ஆனால் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியில உள்ளுக்குள்ள ரெண்டு நிகழ்வுகள் நடக்கும். என்ன நிகழ்வுகள்னா, இவங்கெல்லாம் அதிசாரமா சில நேரங்கள்ல அதிசாரமா போறது, அதுக்கப்புறம் வக்கரகதி ஆகிறது, அப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகி திரும்ப எங்க இருந்து கிளம்பினாங்களோ அந்த இடத்துக்கே போறது. இது ஒரு சிறப்பு நிகழ்வு. என்ன காரணம் அப்படின்னா, அது ஒரு ரிலாக்ஷனை கொடுக்கறது, ரிலாக்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கறது. இப்போ விருச்சிக ராசிக்கு குரு 8ல இருக்கு, மிதனத்துல இந்த குரு பயிற்சியில. இது இப்போ இந்த அதிசாரமா போகும் பொழுது 9ஆம் இடத்துக்கு போயிடும். அதே போல திரும்ப வக்கரமாகி திரும்ப அதை புறப்பட்ட இடத்துக்கே திரும்ப அந்த மிதனத்துக்கே 8ஆம் இடத்துக்கே வந்துடும். வக்கரத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தினுடைய வேலையை செய்யும். அதிசாரம் போச்சுன்னா 9ஆம் இடத்து வேலை செய்யும். உதாரணத்துக்கு விருச்சிகராத்தை வச்சு சொல்லியிருக்கேன். அது ஏன் அந்த மாதிரி அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ விருச்சிகத்துக்கு 8ஆம் இடத்துக்கு போய் அஷ்டம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாக்கம். ஏன்னா ஸ்தான பலன்னு ஒண்ணு இருக்கு. எந்த கிரகங்களுமே ஒரு ஸ்தான பலனா இருக்கும். அந்த ஸ்தான பலம்னா என்ன? இப்ப மிதனத்துல இருந்தால் குரு மிதன ஸ்தானத்துக்கு என்ன பலன், மிதனத்துல இருந்தா என்ன பலன். மேஷம், ரிஷபம், மிதனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், ரிஷிகம், தனுசு, மகரம், மீனம், இந்த 12 ராசிகள்ல குரு எந்தெந்த ராசியில உட்கார்ந்தா என்னென்ன பலன்னு ஒரு பலன் இருக்கு. அப்புறம் அது பார்க்கக்கூடிய பார்வைக்கு ஒரு பலம் இருக்கு. அதை தவிர அந்த கிரகத்தோட எந்த கிரகம் சேர்றதோ அந்த கிரகத்தினுடைய பலனும் சேர்த்து குருவுக்கு சொல்லணும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, பாவக்கிரகங்கள் குருவனுடைய பார்வையினால சுபக்கிரகங்களா மாறிடுது, சுபத்தன்மை பெறுகிறது. அதே போல பாவருடைய வீடுகள்ல குருவனுடைய பார்வைப்பட்டால் சுபர் வீடாக மாறுது. அந்த பாவாதிபதிகளுடைய அந்த பாவிகளுடைய தாக்கம் குறையும். இதெல்லாம் குருவுக்கு ஒரு சிறப்பு பலன். அப்படி பார்க்கும் பொழுது இந்த குரு அதிசாரத்துல போகிறது. இப்ப இந்த 8, 10ல நட்சத்திரம் ஒண்ணுதான், புனர்பூச நட்சத்திரம். அதுல 4ஆம் பாதம்னா கடகராசி. இப்ப இருக்கிறது மிதன ராசியில புனர்பூச நட்சத்திரம். அடுத்து கடகராசிக்கு புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல அதிசாரம். அதாவது அதிசாரம்னா வேகமாக செல்லுதல், அதிசாரம். ஆனா அந்த சாரம் பெறக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம், அவருடைய நட்சத்திரம். அவருடைய நட்சத்திரத்துல அவரு வீட்டுல அவர் எப்படி வேணா இருக்கலாம், அவரு என்ன வேணா செய்யலாம், எப்படி வேணா கொடுக்கலாம், பலன் கொடுக்கலாம், எப்படி வேணா பலனை தடுக்கலாம். இது அவருடைய சொந்த நட்சத்திரம். புனர்பூசம், விசாகம், போரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்களும் குருவுடைய நட்சத்திரம். அந்த குருவுடைய நட்சத்திரத்துக்கு குருவுக்கு அவ்வளவு பலன் உண்டு. கடகத்துல குரு அதிசாரமா போய் உட்கார்றார். அப்போ எல்லா ராசிகளுக்கும் குரு பயிற்சி பலன் மாதிரி, அதாவது மிதனத்திலிருந்து கடகத்துக்கு போன குரு அதனுடைய பலன். அடுத்து திரும்ப 18, 11, அடுத்து 18, 12 இந்த மாதிரி நாட்கள்ல வக்கரகதியில திரும்ப மிதனத்துக்கு வந்துடுற, அதுக்கும் சேர்த்துத்தான் பலன். ஆக இந்த 10 to 11, 12 இந்த 3 மாதங்களும் பல நிகழ்வுகள் இந்த குருவினால நடக்கும். அதிசார பலன், வக்கரகதி பலன், இது 2 பேசு. அதுக்கப்புறம் இயற்கையில உங்களுக்கு தை மாசத்துக்கு மேல, ஜனவரிக்கு மேல குரு மிதன ராசியினுடைய பலன் தான், மிதன ராசியில இருக்கக்கூடிய பலன் தான் நடக்கும். ஆக 2, 3 விதமான பலன்களை இந்த குரு பெயர்ச்சி, இந்த குரு மிதனத்துல இருக்கும் பொழுதும் சரி கடகத்துல இருக்கும் பொழுதும் சரி கொடுக்கிறார். சரி, அப்படி என்னதான் கொடுப்பார்? மேஷராசி முதல் மீனராசி வரை 12 ராசிகளுக்குமே இந்த குரு பலன்கிறது, இந்த அதிசார பலன்கிறது சிறப்பான பலன். அதாவது மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய கட்டம், கடன் தொல்லை, வேலையில்லா திண்டாட்டம், வருமானம் இல்லாத சில விஷயங்கள் எல்லாம் மாறுதல் இருக்கும். தைரியமாக இது பண்ணலாம். அப்போ திரும்ப கும்பராசிக்கு இப்ப நேரம் நல்லா இருக்கு, கும்பராசிக்கு 6ல வந்துருது, தனுசு ராசிக்கு 8ல வந்துருது அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். அப்படி எல்லாரும் கேள்வி கேட்கலாம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நட்சத்திரம், அந்த நட்சத்திர பலன்கள், நட்சத்திரத்துல ஏறின பலனைத்தான் கொடுப்பார். இப்ப தனுசு 8ல வருதுன்னு சொல்றீங்க, கரெக்டே, நியாயம்.
ஆனா தனுசு ராசிக்கு அதிபதியான குரு தன்னுடைய வீட்டுக்கு எந்த கெடுபலனையும் இந்த அதிசாரத்துல கொடுக்க மாட்டார். சார் ஒருத்தர் வேக வேகமா போயிட்டு இருக்காங்க, அவரை நீங்க கூப்பிட்டு அவரு திரும்பி பார்த்து உங்ககிட்ட பேசுறது எப்படி? சாதாரணமா நடந்து போறவரை நீங்க கூப்பிட்டு பேசுறது எப்படி? இல்ல உங்களை மட்டுமே கவனிச்சு பார்த்து பேசணும் அப்படிங்கிற அந்த வக்கரகதி பலனும், வேகமா போயிட்டு கூப்பிட்டு நிறுத்தி பேசுறதுக்கு உண்டான அந்த ஒரு எஃபெக்டும், நார்மலா ரெகுலரா பேசக்கூடிய நபரை நீங்க பார்த்து பேசக்கூடிய எஃபெக்டும் மூன்றுக்கும் வித்தியாசம் உண்டு. அது போல இவரு இப்போ வேகமா போற கடகராசியில வேக சுழற்சி, இந்த வானிலை அறிக்கையில சொல்ற மாதிரி காற்று வேக பாடு மாறுதலால் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க இல்லையா? புயலுக்கும் மழை உண்டு, வேக மாறுபாடுக்கும் மழை உண்டு, வெப்பசலனத்துக்கும் மழை உண்டு. அதை போல இந்த குரு பகவான் 12 ராசிகளுக்கும் உண்மையிலுமே நல்ல பலனைத்தான் கொடுப்பார். 23 வயசுக்கு மேல 50 வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பணத்தினால வரக்கூடிய சில பிரச்சனைகள்ல மாறுபாடு இருக்கும். பணம்னா என்ன? சிறு வயதுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, மாணவ மாணவர்களுக்கு, மேல் படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு, புதியதாக வேலையில சேரக்கூடியவர்களுக்கு, வேலையில இது வரைக்கும் சம்பளமே 10 அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் அந்த பண தேவைன்னா என்ன, பணம் கொஞ்சம் நமக்கு அதிகமா கிடைச்சா பரவாயில்ல, நம்ம செலவை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற கூடிய சூழ்நிலைகள்லாம் இதுல மாறும். அப்படி பார்க்கும்போது மேஷராசிக்கு 4ஆம் இடத்து பலன் 3 விட 4 பலன் கொஞ்சம் கம்மி தான். 3ல வீரியம், முயற்சி, வீரியத்துல ஒரு சுபகிரகம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நல்ல எண்ணம் செயலோட அந்த வீரியம், அடுத்தவர்களை தொந்தரவு பண்ணாம வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்த வீரியம். ஆனா 4ஆம் இடத்துல போகும்பொழுது அடுத்தவங்க கட்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம சுகமா இருக்கணும்னு சொல்லி அந்த அர்த்தாட்டம பலனை கொடுத்துற. ரிஷபராசிக்கு அதே வீரியம். வீரிய பலன் என்ன அப்படின்னா, இதுவரை கண்ணை மூடிட்டு இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இதை நான் செய்யவே மாட்டேன், இதுக்கு நான் முயற்சி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் எஃபெக்டோட, நல்ல அருமையான ஒரு மன தைரியத்தோட, உடல் தைரியத்தோட வர்றது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய பலன். இது அனைத்து வயதிற்கும் தான். இந்த அதிசார பலன்ல இது அது அப்படிலாம் கிடையாது. மிதுன ராசிக்கு குடும்பத்துல இருந்த இதுவரை இருந்த தடைகள், தங்கு தடைகள், எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு தோணித்தோ, இல்ல எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ, அதுலெல்லாம் கொஞ்சம் எண்ணம் செயல்கள் கொஞ்சம் மாறுபட்டு அந்த காரியங்கள்ல தொடர்ந்து ஈடுபடுறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த அட்டம சனியினுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய பலனை மட்டும் கொடுப்பார். அப்போ நடக்காத விஷயங்கள்லாம் நடக்கும், எதிர்பாராத நடக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இவருடைய இந்த அதிசாரத்துல வர்ற பார்வை பலன் தான் சிம்மராசிக்கு கிடைக்கும். அப்ப கடகத்துல இருந்து 5ஆம் பார்வையா, 7ஆம் பார்வையா, 9ஆம் பார்வையா பாக்குறாரு இல்லையா? அந்த பார்வைக்குண்டான பலன் இந்த சிம்மத்துக்கு சிறப்பாக இருக்கும். அப்ப இதுவரை சிம்மராசியில இருந்து வந்த மகன் மகள் அவர்களுடைய பிரச்சனை, இல்ல குழந்தை பிறக்கிற பிரச்சனை, இல்ல அவங்களுக்கு படிப்புல ஏதாவது சூழ்நிலைகள் நம்ம செஞ்சு கொடுக்க முடியாத சூழ்நிலைகள், வீட்டுல குழந்தைகளுக்கு திருமணம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள், வெளியூர்ல போய் ஏதாவது தொழில்ல சேர்றது, வேலையில சேர்றது, வேலை விஷயமாக மகனையோ மகளையோ அனுப்புறது, இல்ல நம்ம போறது, இல்ல வேலையில டிரான்ஸ்பர் இது வரைக்கும் நமக்கு எதிர்பார்த்தது கிடைக்கல, உத்தியோகம் கிடைக்கல, உத்தியோகத்துல மாறுதல் கிடைக்கல, உத்தியோகத்துல சம்பள உயர்வு கிடைக்கல, தொழில்ல ஒரு சரியான ஒரு வியாபாரம் வருமானம் இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் மாத்தி கொடுக்கும். சரியா? இது ஒரு சாதாரண பலனாக இல்லாமல் ஒரு விரைவான பலனாகவும் விரும்பக்கூடிய பலனாகவுமே நடக்கும். கடகத்துல
2 சிம்மம், 3 கன்னி, 4 துலாம், 5 விருச்சிகம். அப்ப விருச்சிகத்தை தானே பாக்குறாரு. உங்க ராசிக்கு 4ஆம் பார்வை தானே வருது. அப்போ மேஷத்துக்கு என்ன பலன் சொல்லணும்? அதுதான் குடும்ப சமாச்சாரத்துல சுகதுக்கங்களுக்கு நீங்க ஆளாறீங்க. குரு நல்லவர் மட்டுமல்ல, சில நல்ல விஷயங்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு ரிலாக்ஸ், மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களையும் செய்வார். அப்படின்னா என்ன? குடும்பத்துல ஓயாம சண்டை இருக்கு, அந்த சண்டையில இருந்து மாத்தி உங்களை சன்னியாசி ஆக்கிடுவார். ஒரு ஆன்மீகத்துல கொண்டு விட்டுறார். பல தெய்வ தலங்களுக்கு போய் தரிசனம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் கொடுத்துருவார். அடுத்தது 7ஆம் பார்வை மகரத்தை பாக்குற. உங்களுக்கு 6வது பார்வை 6ஆம் இடம். அப்ப எதிரிகளால வரக்கூடிய தொல்லைகள் எல்லாம் கொஞ்சம் மட்டுப்படுத்தி, இவ்வளவு நாளா இவர் என்கிட்ட பேசாம இருந்தாரு, கட்டப்படுத்திட்டு இருந்தாரு, இப்ப இனிமேல் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி. சரி, இதெல்லாம் ராசி பலன்ல வந்து. கன்னி ராசிக்கு பொதுவாக நல்ல எஃபெக்டா எந்த ஒரு வேலையும் எஃபெக்டா செய்யக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குது. கடன் அடையக்கூடிய சூழ்நிலை. துலாத்துக்கு மிக மிக நல்ல உத்தியோகஸ்தானத்துல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சரியாக நடக்கும். விருச்சிக ராசிக்கு வேலை, தொழில், வியாபாரம், வருமானம் இது ஒன்னே குறிக்கோளாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல அந்யோன்யத்தை கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு ஓய்வு ஒழிச்சல் இல்லாத மன நிம்மதியோட வேலை என்னதான் கட்டப்பட்டாலும் அதுல ஒரு நிம்மதியான ஒரு வேலையை செய்ய ஒரு வருமானத்தை பார்க்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாவித சூழ்நிலைகளும் உங்களுக்கு இறுக்கமாக இருந்தாலும் இணக்கமாக மாறும். மகர ராசிக்கு இவங்களாலதான் இது வரைக்கும் தொல்லை இருந்தது, இவங்க தான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு தடையா இருந்தாங்க அப்படிங்கிற வகையில வேலையில இருக்கிற உயரதிகாரிகள், கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க, மனைவி, குழந்தைகள், யாரெல்லாம் உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல தடையாக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு உங்க முகவசியம் கிடைக்கும். நீங்க சொல்றது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி உங்க பேச்சுக்கு மரியாதை. இதெல்லாம் 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம். 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும், நம்புங்கள். கும்பராசிக்கு கடன் பிரச்சனை தீரும். வேலை வாய்ப்பு கையில நிறைய லிங்க் எல்லாம் வரும். இன்டர்வியூ பாஸ் பண்ணுவீங்க. மீட்டிங் எல்லாம் நல்ல முறையில சிறப்பாக இருக்கும். அதிசார பலங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. கும்பத்துக்கு ஏற்கனவே குரு பயிற்சி நல்ல விஷயம். அடுத்து சனி பயிற்சி வந்து பாத சனியாக மாறும் பொழுது, கடைசி சனியாக மாறும் பொழுது இந்த குருவனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்க குடும்பத்தை நல்ல மேலோட்டமாக குடும்பக்காரர்களா மற்றும் இதுவரை திருமணம் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கு குறிப்பாக திருமணம் எந்த வயசா இருந்தாலும் சரி திருமண பாக்கியத்தை கொடுத்துறது. திருமண வைபவத்தை நடத்தி வைக்கக்கூடிய குரு அதாவது இந்த சிங்கிளா இருக்கிறவங்க எல்லாம் இனிமேல குடும்பஸ்தங்களா மாறிடலாம். மீனராசிக்காரர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய பயம் கொஞ்சம் குறையும், தைரியம் வரும். குடும்பத்துல மாமனார் மாமியார் பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்து கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். எல்லா விஷயங்களும் நல்லதே நடக்கும். பணம், தொழில், வியாபாரம், அதாவது பணம் ஒரு சென்டர். அந்த பணம் எதுல வருது? உத்தியோகத்துல வருது, சொந்தமா முதல் போட்டு தொழில் செய்யறதுல வருது, சொந்தமா முதல் போட்டு வியாபாரம் பண்றதுல வருது, இல்ல வாய் மட்டுமே முதலீடாக வைத்து பேச்சு மட்டுமே முதலீடாக வைத்து செய்யக்கூடிய இந்த கமிஷன், புரோக்கரேஜ், மீடியேட்டர், இந்த நில புரோக்கிங், வீடு புரோக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில இருக்கிறவர்களுக்கு இந்த கடகத்துல இருக்கக்கூடிய குரு
உச்சமாக போறதுனால அவரு அதிசாரம், உச்ச கிரகம் அதிசாரம் மிதுனத்திலிருந்து. அப்போ மிதன ராசியில இருந்த பலனும் கிடைக்குது, கடகராசியில இருக்கிற பலனும் கிடைக்குது. இந்த வருஷம் இந்த ரெண்டுமே 2 in 1 மல்டிபிளேஷனா கிடைக்கும். அதிகமாக 12 ராசிக்காரர்களும் குரு தட்சிணாமூர்த்தியை இல்ல தேவகுருவான பிரகஸ்பதியை மனசுல தினம் நினைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்புங்கள். இதை கேட்டு அனுபவிக்கக்கூடிய அத்துணை ஆன்மீக அன்பர்களுக்கும், ஜாதக ராசி பலன் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த குருவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டுகிறோம். நன்றி.